Hello friends, welcome to Tamil Technology. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா GSM ஃபோன் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதோட செகண்ட் பார்ட் இது. நீங்கள் இன்னும் அந்த போன வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம போன வீடியோவில் பார்த்த GSM லேண்ட்லைன் ஃபோன். இந்த வீடியோ இதுதான் அந்த பேட்ரிக்கான ஒயர்ஸ். இந்த ஒயர் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது 3 இருக்குது, ரெட், பிளாக், ஒயிட்டுன்னு. இதை எப்படி நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும், பேட்ரி எப்படி ஒர்க் ஆகும், ஸோ வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற பேட்ரி, அதாவது லித்தியம் அயான் பேட்ரி. இந்த பேட்டரியை வச்சாதான் நம்ம ஃபோன் சார்ஜிங் அப்படிலாம் காமிக்கிறதுக்கு இந்த பேட்டரியை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் இந்த இடத்துல 3 ஒயர்ஸ் இருக்குது. 2 ஒயர்ஸாக இருந்தால் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருவாங்க. பட் 3 ஒயர்ஸுன்றதுனால இதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் ஆகிடுச்சு. எஸ், இப்போது பார்த்துக்கிங்க, 2 பக்கம் ஒயர்ஸ் இருக்குது. 2 பக்கமும் கட் பண்ணிட்டேன். ஸோ நான் கொஞ்சம் அந்த சால்டரியான் ஜெல்லை போட்டுக்கிட்டு இதை சால்டர் பண்ண போகிறேன். எஸ், இப்போ இதை சால்டர் பண்ணலாம் வாங்க. பட் இந்த சால்டரியான சால்டர் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வெரி கேர்ஃபுல். நல்லா மெதுவாக பண்ணிக்கோங்க. மெதுவாக. ஓகே, சரி. இப்போ நம்ம இதை பேட்டரியோட கனெக்ட் பண்ணிடலாம். இது மைனஸ் சைடு. மைனஸ் சைடில் நான் ரெட்டு வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் ரொம்ப மெதுவாக பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எதையும் பொறுமையாக பண்ணணும், கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடாது. இது 10K ரெசிஸ்டன்ஸு. நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் 10லேருந்து 20 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 10K யூஸ் பண்ணுறேன். இதை இப்படி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதை நம்ம மெதுவாக சால்டரிங் பண்ணிக்கலாம். மெதுவாக சால்டர் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணுறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஓகே, இப்போ இதை மெதுவாக அந்த ஒயரோட நம்ம சால்டர் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். எஸ், இப்படி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் பேஸ்ட்டை வச்சுட்டு சால்டர் பண்ணணும். கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள், ஸ்லோலி. எஸ், ஓகே. இதை நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதை நம்ம இந்த இடத்துல வைக்கணும். எஸ், ஸோ இதை வச்சுட்டு இதையும் நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். டன். இது இந்த இடத்துல வைக்கணும். ஸோ நம்ம இதையும் சால்டர் பண்ணிக்குவோம். பேஸ்ட் வச்சுக்கலாம் அண்ட் சால்டரியான வச்சு சால்டர் பண்ணிக்கலாம்.
மெதுவாக பண்ணுங்க. டூ ஸ்லோலி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இதை சோல்டரிங் பண்ணும்போது. ஸோ மெதுவாக சால்ட்ரிங் பண்ணிக்கணும். ஸோ நான் இதை வந்து மெதுவாக சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். எஸ், இந்த இடமும் சால்ட்ரிங் பண்ணணும். இதையும் வந்து ரெசிஸ்டன்ஸோட சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். எஸ், பட் இதை பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் மெதுவாகவும் தான் பண்ணணும். ஏன் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா, இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம். ஸோ இதை வந்து டேஞ்சரஸான விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப மெதுவாக தான் ஹேண்டில் பண்ணணும். தட் மீன்ஸ் ஸ்லோலி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த ஒயர் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து டேப் போடுறேன். ஜஸ்ட் நல்லா சுற்றிக்கோங்க, ஏன்னா ஒயர் ஆடக்கூடாது. ஓகே, நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கட். ஓகே, இப்போ வந்து இந்த ஒயர்ஸ் இருக்குல்ல, ரெட்டு, ஒயிட், பிளாக், இந்த ஒயர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடம் தான் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணுற இடம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம கட்டரை வச்சு லேசாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பேஸ்ட் தடவிக்கிறேன். அப்புறம் மெதுவாக சால்டரிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு சால்டர் பண்ணிக்கணும். மெதுவாக பண்ணணும். ஓகே, அந்த இடம் பார்த்து கரெக்டாக அந்த இடத்தாண்ட சால்டர் பண்ணுறேங்க. ஓகே, கரெக்ட். இப்போ வந்துட்டு நான் அந்த ஒயர்ஸ் இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஜஸ்ட் 1 செகண்ட். இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணலாம். எஸ், இட்ஸ் ஒர்க்கிங். இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ண அந்த ஒயர்ஸ், அதனால தான் நமக்கு வந்து இப்போ இங்கே சார்ஜிங் சிம்பிள் காமிக்கும் பாருங்கள். நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணுறேன். எஸ், இப்போ வந்து நமக்கு சார்ஜிங் சிம்பிள் காமிக்கும், சார்ஜ் ஆகுது அப்படின்ட்டு காமிக்கும். எஸ், அங்கே பாருங்கள், உங்களுக்கு சார்ஜிங் அப்படின்னு காமிக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து அந்த ஒயர் கனெக்ட் பண்ணுறதுனால தான் அங்கே சார்ஜிங்னு காமிக்குது. ஒருவேளை நம்ம கனெக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பேட்ரி அந்த கனெக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா சார்ஜிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு காமிக்காது. ஸோ இது வந்து ஃபெவிக்விக், இதை வந்து நீங்கள் வாங்கணும். இப்போ வந்து பேட்ரி இதெல்லாம் ஆடாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி அண்ட் ஒயர்ஸ் இதெல்லாம் ஆடக்கூடாது. ஸோ ஃபெவிக்விக்கை நான் வந்து பேட்ரி மேலே போட்டுக்கிறேன்.
மெதுவாக எஸ் அதை ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நான் வந்து ஒயர்ஸ் ஆடாமல் இருக்கிறதுக்காக செல்லோ டேப் போடுறேன். நீங்களும் டேப் போட்டுக்கோங்க. ஓகே, எஸ். இப்போ வந்து நம்ம ஒயர்ஸ் இதோட கனெக்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து சரியாக ஃபிட் ஆகிடுச்சு பாருங்க. நான் முடிக்கிறேன். ஓகே, இப்போ சார்ஜிங் காமிக்கான்னு பார்ப்போம். ஆன் ஆகுது. எஸ், சார்ஜிங்னு காமிக்குது. ஓகே, இதை நான் கழட்டிடுறேன். எஸ், இப்போ வந்து நம்ம இதை ரிசீவரோட மாட்டிடலாம். மாட்டியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து இதை வந்து சரியாக போடணும். அதாவது ஸ்க்ரூஸ் போட்டு டைட் பண்ணி வச்சுருவோம். இதையும் வந்து நான் சொன்ன மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நம்மளால் வந்து இதை மாட்ட முடியாதுன்னு சொன்னேன். ஸோ பார்த்து பண்ணுங்க. ஜிஎம்எஸ் லேண்ட்லைன் ஃபோன் அந்த பேட்டரியை நம்ம மாற்றிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்க்ரூஸை போட்டு டைட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம போட்டு பார்ப்போம் சார்ஜிங் காமிக்குதான்னு. எஸ், இது ஆன் ஆகுது. சார்ஜிங்னும் காமிக்குது. ஓகே, இப்போ இது ஆன் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், அந்த இடத்துல இங்கேயும் வந்து நமக்கு சார்ஜிங் அப்படின்னு காமிக்குது.